வணக்கம் சார். என் பேர் கிரீஷ். நான் லோக்கல் கட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட்ல வரேன். உங்க பேரும் நீங்க என்ன பண்றீங்க சார்? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ்குமார். நான் ஒரு சித்த மருத்துவர். என்னோட ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரா சித்தா வர்மா ஹாஸ்பிட்டல் ஒசூர்ல இருக்கு. இந்த கடந்த ஒரு 5 வருஷமா 2019 ஆரம்பிச்சோம். இப்போ 5 வருஷமா அது ரன் பண்ணிட்டு இருக்கோம். லொகேஷன் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தாசப்பா கல்யாண மண்டபம், ஆவலப்பள்ளி டேம் போற வழியில தாசப்பா கல்யாண மண்டபம் பக்கத்து பில்டிங். இந்த சித்த மருத்துவத்துல என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? 64 வகையான மருத்துவ முறை இருக்கு. அதுல 32 அக மருத்துவமும் 32 புற மருத்துவமும் இருக்கு. அந்த 32 புற மருத்துவ சிகிச்சையும் நமக்கு கொடுக்கும். அந்த 32 புற மருத்துவ சிகிச்சை பார்த்தீங்கன்னா கட்டு, ஒட்டடம், பற்று, தொக்கணம், அட்டை விடுதல், அறுவை, வீச்சு, கொம்பு கட்டல், 32 வகையான புற மருத்துவ சிகிச்சைகளையும் 32 வகையான உள் மருத்துவம் பார்த்தீங்கன்னா ரசாயனம், குடிநீர், கட்கம், தைலம், மெழுகு, தீநீர், இது மாதிரி உள் மருந்துகள் பற்பம் செந்துரம் சொல்லக்கூடிய உள் மருந்துகளை நம்ம கொடுத்துட்டு வரோம். ஆயிரக்கணக்கான நோய் இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான நோய் தீர்வு இதா இருக்கு. கண்டிப்பாங்க. சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா 4448 நோய்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 4448 நோய்களுக்கும் தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் புற மருத்துவம் மூலியமா நம்ம இங்க சிகிச்சை கொடுத்து தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். நாம இங்க பாத்தீங்கன்னா டயபெட்டிக் அல்சர் ரொம்ப கிரானிக்கான ஸ்டேஜ்ல கொண்டு வந்தாலும் இந்த கிரானிக்கான ஸ்டேஜ்ல அவங்க நாள் கண்டிஷன் கொண்டு வந்து தரும். அதே மாதிரி வெரிகோஸ் அல்சர், டீப் வெயின் த்ரோம்போசிஸ், கிரானிக்கா இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஊண்டுக்கும் இங்க ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஜவ்வு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சு போறது, அந்த மாதிரி லிகமெண்ட் டியர்னு சொல்லுவோம். அந்த லிகமெண்ட் டியருக்குலாம் நம்ம இங்க சிறப்பான சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இந்த இடுப்பெலும்பு தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், சயாட்டிகா ப்ராப்ளம் சொல்லிட்டு L4 டிஸ்போஸ் சயாட்டிகா ப்ராப்ளம் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அனைத்து ப்ராப்ளத்துக்கும் இங்க அவங்களுக்கு சிறந்த முறையில் சிகிச்சையும் தீர்வு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பூச்சி வெட்டு, புழு வெட்டு சொல்லுவாங்க. சிறந்த முறையில் சிகிச்சை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அனைத்து வகையான தோல் வியாதிகளுக்கும் சொறி, சிரங்கு, பழத்தாமரை இப்படி சொல்லக்கூடிய அனைத்து வகையான வெண்படை சொல்லுவோம். அந்த வெண்புள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு இங்க சிறப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஹேர் ஃபால் கண்டிப்பாக நல்ல சிகிச்சையை கொடுத்து தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய அந்த மங்கு, பிம்பிள்ஸ்லாம் நிறைய வரும், கொப்பளங்கள்லாம் நிறைய வரும். அதுக்கெல்லாம் நம்ம சிறந்த முறை சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். மூலம் பௌத்திரம்னு சொல்லுவோம். மூலம் பௌத்திரத்துக்கு அந்த 32 வகையான புற மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சிகிச்சைகளை இங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது 32 வகைகளை பார்த்தீங்கன்னா சுட்டிகை, சாரம், காரநூல், அட்டை விடுதல் போன்ற சிகிச்சைகளை இந்த மூலம் பௌத்திரத்துக்கு நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இந்த இடுப்பெலும்பு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சது, அதை லிகமெண்ட்டையும் சொல்லுவோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அட்டை விடுதல் சிகிச்சை மூலியமாகவும் கற்று, பற்று, ஒட்டடம், தொக்கணம் இந்த மாதிரி சிகிச்சை மூலியமாகவும் நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அகமருத்துவத்தின் மூலமா மருந்துகளை நம்ம கொடுத்துட்டு வரோம். இது மட்டும் இல்லாம கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் பித்தப்பை கல்லுக்கு கண்டிப்பா ஒரு சிறந்த முறையில் நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது அட்டை விடுதல் சிகிச்சை நிறைய பார்த்தோம் போது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றீங்க சொல்லுங்க. அட்டை விடுதலை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அனைத்து வகையான நாள்பட்ட புண்ணுகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை நம்ம கொடுத்துட்டு வரோம். அது ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்கு. இப்போ வயசானவங்களுக்குலாம் மூட்டெலும்பு தேய்மானம் நிறைய மூட்டெலும்பு தேய்மானத்திற்கு பாத்தீங்கன்னா அட்டை விடுதல் சிகிச்சை மூலியமா நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அதன் மூலியமா அவங்களுக்கு வலி நல்லா குறையுது. அதே மாதிரி இடுப்பெலும்பு தேய்மானம், ஜவ்வு பிதுங்கி வந்திருக்கு, L4 டிஸ்பால்சின்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த அட்டை விடுதல் சிகிச்சை என்பது நல்ல ஒரு சிறந்த முறையில் தீர்வு கொடுத்துட்டு வரும். சக்கரை நோயால வரக்கூடிய புண்ணுக்கு, இந்த வெரிகோசைன் சொல்லக்கூடிய நரம்பு தாபின்னு சொல்லுவாங்க. அந்த வெரிகோசைன் பிரச்சனைனால வரக்கூடிய அந்த புண்ணுக்கு, மூண்டுக்கு நம்ம இந்த அட்டை விடுதல் சிகிச்சை மூலமா நல்லா தீர்வு கொடுத்துட்டு வரோம். அனைத்து வகையான தோல் நோய்களுக்கு இந்த அட்டை விடுதல் சிகிச்சை சிறந்த முறையில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு வரும். அதே மாதிரி இந்த ஹேர் ப்ராப்ளமா சொல்லக்கூடிய இந்த புழு வெட்டுன்னு சொல்றோம். அந்த புழு வெட்டுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துட்டு வரும். ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ்ல நிறைய பாப்பீங்க, மங்குன்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பா இருக்கும். அந்த மங்குக்கு நல்ல ஒரு சிறந்த முறைய சிகிச்சை அட்டை விடுதல் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. லிகமெண்ட் டியர்னு சொல்றாங்க. மூட்டெலும்பு ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு இந்த அட்டை விடுதல் சிகிச்சை மூலியமா நல்ல ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேஷண்டோட அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நாங்க ஃபைல் பண்ணி வச்சிருக்கோம். சித்த மருத்துவம்னா என்ன? சித்த மருத்துவத்தை நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் அவங்க உணவு முறையிலையும் அவங்க பழக்கத்துல வச்சுட்டு இருந்தாங்க. சார், ஸ்ட்ரெஸ்னாலையும் மன அழுத்தத்தினாலையும் நிறைய பேர் பாதிக்கும். இதுக்கு சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கா சார்? நல்ல கிளியர். சித்த மருத்துவத்துல கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் இருக்கு. அது என்னன்னா அவங்களுடைய உணவும் வாழ்க்கை முறையும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தோட நிறைய பேர் இருக்காங்க. உடல் அவங்களுக்கு அந்த காரணத்தினால நிறைய ப்ராப்ளத்துக்குள்ள. எக்ஸாம்பிள் சொல்ல போனா பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஐடி ஃபீல்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய வேலை பாத்தீங்கன்னா நம்ம தூங்குற நேரத்துல அவங்க வேலை செய்யறாங்க. அப்போ அந்த தூங்குற நேரத்துல அந்த உடல் உறுப்புகளுக்கான அந்த ஓய்வு நம்ம கொடுக்காம போறதுனால அளவுக்கு அதிகமான மன அழுத்தமும் வருது. அதே மாதிரி அவங்க
உடம்பும் பல வகையான பிரச்சனைக்கு உள்ளாகுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வருது. அவங்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவங்க வந்து நிறைய குடிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கே ஃபேட்டி லிவர்ன்றது ஒண்ணு இல்ல, நான் வந்து குடிக்கிறதுல ஒண்ணுமே ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் எனக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட் இல்ல, ஆனா எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது எப்படி சார் அப்படின்னு கேட்கறாங்க. நான் ஹெல்த்தியான ஃபுட் தான் எடுத்துக்க சொல்றாங்க. ஆனா அவங்க ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த துரித உணவுகள் சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க. சாட் ஐட்டம் சொல்லக்கூடிய இந்த நொறுக்கு திணிகளை நிறைய எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு நான் கொஞ்சோட உடல் பயிற்சின்றது அதுக்கான எதுவுமே நம்ம பண்றதே கிடையாது. கண்ட நேரத்துல நம்ம சாப்பிடுறது, இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருந்தது, நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்தாங்க. அந்த உணவுக்கான அந்த நேரத்தையும் நேரத்துக்கு சாப்பிடுறது கிடையாது. அந்த உணவு நல்ல உணவா இருக்கும் பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ருசியை மட்டும்தான் அவங்க வந்து நம்ம தேடி சாப்பிட்டு இருக்கோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பழைய நீராகாரம் சொல்லும். நீராகாரன்றது இன்னைக்கு வந்து எடுக்கிறதோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நீராகாரம் எடுத்துட்டாவே நம்ம உடம்பு வந்து பல வகையான பிரச்சனை இருந்து தவிர்த்துக்கலாம். குறிப்பா உடற்பயிற்சின்றத இன்னைக்கு யாரும் செய்யறதே கிடையாது. உடற்பயிற்சின்றது இந்த வயசானவங்க என்ன பண்றாங்க, நான் வந்து வாக்கிங் போறேன் சார்ன்றாங்க. எங்க போறாங்க? கார் ரோட்ல போறாங்க, இல்ல கார தரையில போறாங்க. அது மாதிரி போறதை தவிர்த்து ஸ்கூல் கிரவுண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல மணல் நிறைய இருக்கு. அந்த மணல் எல்லாம் நடக்கும்போது நம்ம கால் வலி நல்லா கேட்கும். ஆனா இந்த மாதிரி தரையில நடக்கும்போது அந்த வலி அதிகமா, முக்கியமா இந்த வயசானவங்க இது வந்து நிறைய பேர் வந்து கிட்ட சொல்றாங்க, நான் வந்து வாக்கிங் போறேன், ஆனா வந்து கிரவுண்ட்ல நடந்தீங்கன்னா பெரிய இடத்துல காத்தோட்டமா இருக்கும். அது மாதிரி நடந்தா நம்மளுக்கு நீங்க சொல்றீங்களா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குலாம் ஃபர்ஸ்ட் நல்ல தூங்கணும், நல்ல உடற்பயிற்சி வேணும், நல்ல உணவு நேரத்துல சாப்பிடணும். ட்ரெண்டிங் ஒன்று போயிட்டு நைட் 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறது. 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க. 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா அந்த உடல் உறுப்புகளுக்கான அதுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். அது கொடுக்காம அதுவும் மிஷின் மாதிரி அடைஞ்சிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த உடலுக்கு நிறைய பிரச்சனை வருது. இதனால மூலம் பௌத்திரம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் இந்த உட்கார்ந்த இடத்துலயே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து L4-F டிஸ்போசல் கண்டிப்பா வந்துருது. L4-F டிஸ்போசல் எப்படி வரும் பாத்தீங்கன்னா, அவங்க நேரம் உட்கார முடியாது. குறிப்பிட்ட நேரம் வந்து நிறைய நேரம் உட்காடுறாங்க. ரொம்ப நேரம் உட்காந்தா அதுவும் முது வலி தர சொல்லி இப்படி உட்காந்துறாங்க. உட்காரும் போது டிஸ்கம்ப்ரஸ் ஆகுது. அது ஐடியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பா வந்து சிஸ்டத்துல உட்காந்து வேலை செய்யறாங்க. இப்படி உட்காந்து வேலை செய்யும்போது அந்த பிரச்சனை அதிகமா வருது. அதுல மட்டும் இல்லாம அவங்களுக்கு வெரியோஸ்ன்ற ப்ராப்ளமும் சேர்ந்து வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை கீழே தொங்க போட்டு தான் வேலை செய்யறாங்க. வேலை செய்யுங்க, நான் வேணாம் சொல்ல. 1 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் வேலை செய்றீங்களா, ஒரு 10 நிமிஷம் எந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நடந்து போயிட்டு வந்து உட்காருங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குளத்துங்க எல்லாத்துக்குள்ளே குளிச்சு முடிச்சோம்னா பிள்ளையார்கிட்ட வந்து தூப்பு கண போடுவாங்க. ஒரு எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ்லாம் வந்து இன்னைக்கு செய்யும் போதே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் நல்லா ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி ஷவர் பாத் நிறைய எடுக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நல்லா ரிலீஃப் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு தலை குளிச்சா சளி பிடிச்சிது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கனால அந்த மாதிரி பிரச்சனை வருது. அதுக்கேற்ற மாதிரி உணவை கரெக்டா எடுத்துக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். நம்ம உடம்பு வந்து நைட் 9 மணிக்கு படுத்து காலைல 5 மணிக்கு யார் எழுந்திரிச்சு அவங்களோட வேலையை பாக்குறாங்க, அவங்க உடம்புல எந்த வகை பிரச்சனை இருந்தாலும் அதுவே வந்து சரி பண்ணிக்கும். அது வந்து நான் எல்லா வகை பிரச்சனையும் சொல்ல, எல்லா வகை நோய்கள் தீர்வு இல்லை. அவங்க ஒரு ஆரோக்கியமா வாழறதுக்கு ஒரு தீர்வா இருந்தா அமையும். சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்குள்ள அவங்க சாப்பிடணும். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மணிக்குள்ள சாப்பிடணும். மதியானம் 12-1 மணிக்குள்ள சாப்பிடணும். இது சாப்பாடு வந்து காலையில வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கணும். நைட்டு வந்து லைட் ஃபுட்டா தான் எடுக்கணும். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, நைட்டு தான் வந்து ஃபுல்லா சாப்பிடுறது. நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டு இப்போ நீங்க கேட்டீங்களா, நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன், அந்த ஹார்ட் அட்டாக்ல நிறைய அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா நைட்ல ஹெவி ஃபுட் எடுத்துக்கிறாங்க. நைட்ல அந்த ஹெவி ஃபுட் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். சார், அந்த காலத்துலலாம் சித்த மருத்துவத்துல நாடி பிடிச்சி நோய்கள் எல்லாம் கணிச்சிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இப்போ சித்த மருத்துவத்துல அடிப்படையே வந்து நாடி தான். அந்த நாடி மூலமா தான் நம்ம வந்து அனைத்து வகை நோயிலாக்க வந்து கணிக்கும். வாதப்பித்த கபம் அப்படின்றதான் பேசிக். நாடி மூலமா அனைத்து நோயுடைய தன்மையும் நோயையும் என்னன்றதை எங்களால கணிக்க முடியும். அதை நாங்க கணிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா வரக்கூடிய நோயாளின்றவங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட நோய் என்ன ஏதுன்றதுனே தெரியாம வரவங்களுக்கு அவங்களுடைய நோயோட தன்மை எப்படி இருக்கு, வீரியம் எப்படி இருக்குன்றதை அவங்க வந்து நாடி மூலமா நாங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்களுக்கு எப்படி நாங்க தெரிய வைக்க முடியும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவ முறை மூலமா அவங்களோட லேப் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேன் இந்த மாதிரி ரிப்போர்ட் மூலமா அவங்களுடைய பிரச்சனைன்றதை அவங்களுக்கு நாங்க தெரிய வைக்கிறோம். சித்த சிகிச்சையை நம்ம நோயாளியும் மக்களும் எப்படி சார் பாக்குறாங்க? சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நோயாளி மக்களும் எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்களுடைய நிறைய சோசியல் மீடியால பாக்குற ஒரு காரணத்தினால அந்த மருந்து என்ன, அது எப்படி வேலை செய்யும் என்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அந்த நோயாளிக்கு அது சரியான மருந்தா என்றதை அவங்க தெரிஞ்சுக்கிறது. அதனால ஒரு மருத்துவர் அணுகி அவருடைய ஆலோசனை மூலமா அவங்களுடைய அந்த மருந்துகளை எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த மருத்துவர்
சொல்லக்கூடிய உணவு முறைகள் மூலமா அது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அனுமானம் சொல்லிட்டு ஒண்ணு முக்கியமான ஒண்ணு சொல்றோம். இந்த மருந்தை இதோட சேர்த்துதான் எடுக்கணும்னு சொல்றோம். அதுக்கு பத்தியன்றது ஒரு முக்கியமான ஒரு இதுவா சித்த மருத்துவத்தை வைக்கும். இது ரெண்டுத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாம விட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க நோயாளிகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அந்த ஃபேஸ் பண்ணும்போது என்ன சொல்லிடுறாங்க, சித்த மருத்துவத்துக்கு நான் போனேன், அங்க மருந்தை சாப்பிட்டதுனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஆனா அது ரொம்ப ஒரு தவறான ஒரு கரெக்டான முறையில அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த டாக்டரோட நாலேஜ்ல அவங்க அந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்றாங்கன்னா அது வந்து கரெக்டா அமையும். ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி அவங்களோட உணவும் வாழ்க்கை முறையும் மாறுபடும். அதனால அந்த உணவு வாழ்க்கை முறை எப்படி நம்ம வந்து வாழணும் இந்த மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திர சித்தா இங்க வாங்க. உங்களுடைய நாடி பார்த்து உங்களோட உடல் அமைப்பை பார்த்து அதுக்கு என்ன நீங்க பண்ணணும், உங்களோட நோயின் தன்மைக்கு ஏற்ற மாதிரியோ இல்ல உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரியோ உங்க உணவு பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து மாத்தணும். இதை நீங்க மாத்த தேவையில்லை, இது இன்னும் நல்லா சிறப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க கேட்ட அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை சித்த மருத்துவம் மூலமா நான் உங்களுக்கு ஜெயச்சந்திரா சித்தாவில சொல்றேன். சார், ஜெயச்சந்திரா சித்தா வர்மா ஹாஸ்பிட்டல்ல என்ன ஸ்பெசிலிட்டிஸா இருக்கு சார்? ஜெயச்சந்திரா சித்தா வர்மா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா, அதே மாதிரி இங்க வர்மம் மற்றும் பஞ்சகிரம தெரப்பி ரூம் இருக்கு, இன்பேஷன் வார்டும் இருக்கு, அதே மாதிரி மூலம் போத்துறதுக்காக நம்ம வந்து மைனர் ஓட்டியும் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க வர நோயாளிகளுக்கு அவங்களோட நோய்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுன்றது நம்ம கொடுக்குறோம். காலை 8 மணிலிருந்து நைட் 8 மணி டாக்டர் பார்க்கலாம். எங்களுடைய லோக்கல் கார்டு பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? லோக்கல் கார்டு வந்து அனைத்து வகையான தொழில் சேவைகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மா இருக்கு. நானும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னுடைய தொழிலை வந்து இணைச்சிருக்கேன். நீங்களும் இது வந்து உங்களுடைய தொழிலை இந்த ஆப்ல இணைச்சு உங்களோட தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சார், இவ்வளவு நேரம் உங்க டைம் ஒதுக்கி உங்களுடைய பிசினஸ் பத்தியும் உங்களை பத்தியும் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.